வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 3/1/2026 மார்கழி மாதம் 19ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். அனுகூலம், நண்பர்கள், உறவினர்கள், தொழில் நிமித்தமான பயணங்கள், ஆன்மீகத்தில் அனுகூலங்கள், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக டக்குன்ற எடுக்கக்கூடிய முடிவு யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் ஏற்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். இடமாற்றத்திற்கு உத்தரவாதங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அதீத கவனமாக இருந்தால் வெளியிடம், தொழில், சுபகாரியங்கள், பிள்ளைகள் விஷயம், தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோர் பெரியோர், இரத்த பந்த உறவுகளில் ஏற்றங்கள் அனுகூலத்தை நிச்சயமாக ஏற்படும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் சிறிய வாக்குவாதம் மொத்த நிம்மதியும் கெடுத்து தேவையற்ற பதட்டத்தை ஏற்படுத்திவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். சுபவிரிய பிராப்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதற்கு என்னடா இது என்று உங்களுக்கு சலிப்புகள் காணப்பட்டாலும் டக்குன்று எல்லா விதமான சுபகாரியங்களையும் சுப செய்திகளையும் முடித்து கொள்வது யோக பலத்தை பெற்றுத்தரும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான ஏற்றமும் நம்பிக்கையும் பெறக்கூடிய நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மனதில் இருந்த பாரங்கள் குறையும். பெற்றோர் பெரியோர் அனுகூலங்கள் காணப்படும். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும் அல்லது துணை அல்லது துணைவியார் தொலைதூர பயணங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவதும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலம், தொழில் பலம், உத்தியோக பலம், வியாபார பலம், படிப்பு பலம் எல்லாமே பலமாக காணப்படக்கூடிய சுபிட்சமான நாள். பெரிய மனிதர்களை சந்திப்பதும், ப்ரமோஷன் கிடைப்பதும், இன்க்ரிமெண்ட் கிடைப்பதும், தொழிலில் இருந்த மனத்தாங்கல்கள் தீர்வதும், குடும்பத்தில் மட்டும் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை 2027ஆம் ஆண்டு வரை காட்டுவது நீங்கள்தான் என்பதை ஞாபகத்திலே வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். டக்கென்று அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய அறிமுகத்தில் சிறிது சங்கடங்களோ வருத்தங்களோ வாக்குவாதங்களோ ஏற்படலாம். நீங்கள் தான் அதற்கேற்றவாறு கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். தொலைதூரத்தில் பயணங்களில் அதீத கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தும். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள்.
பதட்டமில்லாமல் சந்திராஷ்டமத்தில் அடக்கி வாசிப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பதும், தேக ஆரோக்கியத்தில் மருந்து மாத்திரைகளை தவறவிடாமல் இருப்பதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொறுமையாக கையாளக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும், லாபமும் சந்தோஷமும் சுபவிரிய பிராப்தமும் டக்கு நடைபெறக்கூடிய காலகட்டம். தைரியம், வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். முதலீடுகளுக்கு டக்கென்று கை கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக தடங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆச்சரியத்தக்க அமைப்பு தரும். பிள்ளைகள் விஷயத்திலும் எதிரிகள் விஷயத்திலும் இருந்த சிக்கல்கள் கனிந்து போய்விடக்கூடிய காலகட்டம். நல்ல செய்தி வெற்றிகரமாக வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி மட்டும் கூடவே கூடாது. பணம் வருவதும், முதலீடுகள் கிடைப்பதும், அசையமசைய பொருள் சேர்க்கை ஏற்படுவதும், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வதும், தொலைதூரத்தில் நல்ல செய்திகள் ஏற்படுவதும், தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு. உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவுக்கு சங்கடங்களை பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.